ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு வாழை மரத்தில் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தாருன்னு அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. மேல் தார் பார்த்திங்கன்னா சூப்பராக பழம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஒரு தார் வெட்டினோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொடுத்துருவோம். ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக நம்மளால் சாப்பிட்டு முடிக்க முடியாது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 13லேருந்து 15 சீப்பாட்டை இருக்குது. இலந்த மரத்தில் பாருங்கள் ஃபுல்லாக இலந்த பழம். நேற்று ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நம்ம இலந்த பழத்தை பிடிங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கே வாங்கினீங்க என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பாருங்கள் ஃபுல்லாக நிறைய காய் அப்படியே இந்த தடவை திரண்டு வந்துருச்சு. வச்சதுலேருந்து இந்த தடவை செம்மையாக காய் வந்திருக்கு. உள்ளே பார்த்திங்கனாலே தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறது தான் கொஞ்சம் சிரமம், ஃபுல்லாக முள்ளாக இருக்கிறதுனால. ஆனால் நிறைய காய் காய்ச்சிருக்குங்க இந்த தடவை. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அது பறித்து சாப்பிட்றோங்கிறத விட பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த தாரை வெட்டி எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே பாருங்கள் குருவியெல்லாம் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே பழம் அது பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு குருவி கொத்தி சாப்பிட்ரும். இந்த தடவையும் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பழமாட்ட குருவி ஃபுல்லாக கொத்தி சாப்பிட்டு வச்சுருந்தது. இவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பழம், அடுத்து தான் நம்மளுக்கு. ரோஸ் செடியில் அதே மாதிரி கொஞ்சம் பூ பூத்துருந்தது. இந்த செடி பார்த்திங்கன்னா இங்கே நான் வச்சுருந்தோம். இது முன்னாடி இந்த சிமெண்ட் தளம் போட்டிருந்ததுனால அதுக்கு வேறு எல்லாமே இதாகிக்கிச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த செடி பெருசாக வளரல அப்படின்னாலும் கூட அது இருக்கிற சைஸ்லேயே இருந்து நிறைய பூவும் மட்டும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம பிங்க்கில் ஒரு பூ இன்றைக்கி பூத்துருந்தது, கொஞ்சம் சரியில்லை இந்த தடவை. அடுத்து பாருங்கள் நம்மளோட ஒயிட் ரோஸ் ஒன்று சூப்பராக வந்திருந்தது. நல்லா அழகான பூ, பார்த்திங்கனாலே தெரியும். அப்படியே அது மொட்டு அப்புறம் நல்லா தளைஞ்சிருக்கு. சீத்தா மரத்துலேயே அதே மாதிரி அப்படியே சீத்தாக்காய் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரத்தோட ஃபஸ்ட்டு இதுதான் இந்த தடவை தான் வந்திருக்கு. இது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடி. இதில் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஒன்று ஒன்று அப்படியே பெருசாக இருக்குது. குட்டி குட்டியாக பிஞ்சு எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கொய்யா மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் இது 2வது தடவை மறுபடியும் பூ வச்சுருக்கு. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 2 காய் மட்டும் காய்ச்சிருந்தது. இது பாருங்கள் மேலே பூ வச்சுருக்கு. இன்னும் கீழே பெருசாக காய் வரல. மேலே பூ வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கேன்னு. இது பார்த்திங்கன்னா விதையிலேருந்து வந்த செடி தான் இது. நாங்கள் நர்சரியில் வாங்கி வைக்கல, இது நான் விதையிலேருந்து போட்டு எடுத்த செடி. இனி இந்த நல்லா தளைஞ்சி வருது பாருங்கள். இனி ஒன்று இதிலேருந்து அப்படியே வர ஆரம்பிக்கலாம். ஸ்டார் ஃப்ரூட்லேயே அப்படியே நிறைய இப்போ காய் வர ஆரம்பிச்சிருச்சு. சம்மரை தவிர்த்து மிச்ச சீசன்லேயே காய்க்கிற காய்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் ஃப்ரூட் ஒன்று, அப்புறம் இந்த பெரிய இலந்த பழம் ஒன்று, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீசன் இல்லாமல் காய்க்கிற ஃப்ரூட்டுன்னு தான் சொல்லணும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மரில் தான் எல்லா மரத்துலேயுமே காய் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு சம்மரை தவிர்த்து மற்ற நாட்கள்லேயும் காய் வர்றது இந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரூட்டு, இந்த பெரிய இலந்த பழம், இந்த மாதிரி செடிகளில். அப்புறம் அத்தி மரம், இதெல்லாம் தான் சீசன் இல்லாமல் வர்றது.